பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 4.5 ஆண்டுகளாக ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்களை ஏமாற்றி வந்தது. அவர்களின் பல கட்ட போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் அராஜகமாக கைது செய்த ஸ்டாலின் தற்போது தமிழ்நாடே போராட்டக் களமாக மாறியிருக்கும் நிலையில் அரசு ஆசிரியர்களின் போராட்டங்களை கண்டு அஞ்சி நடுங்கிய ஸ்டாலின் தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற தெளிவில்லாத ஒரு உறுதியை அளித்திருப்பது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸ்டாலின் அறிவித்துள்ள இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்குவதாக கூறப்பட்டாலும் உண்மையில் இது ஒரு பெரிய ஏமாற்று வேலையே என விமர்சிக்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் சம்பளத்தில் ₹1 கூட பிடித்தம் செய்யப்படாமல் ஓய்வுக்கு பிறகு கடைசி ஊதியத்தின் 50% ஆயுள் முழுவதும் உறுதியான ஓய்வூதியமாகவும் 30 முதல் 35 லட்சம் ரிட்டையர்மெண்ட் தொகையாகவும் வழங்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அறிவித்துள்ள TAPS-இல் ஊழியர்கள் 10% சம்பளத்தை அரசு பிடித்துக் கொள்ளும். மீதமுள்ள தொகையை அரசு ஏற்று அதே 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் என கூறுகிறது. இது பக்கா பித்தலாட்டம் என்கிறார்கள் அரசு ஆசிரியர்கள். ஏனெனில் ஊழியர்கள் தாங்களாகவே அந்த 10% தொகையை மியூச்சுவல் ஃபண்ட் SIP-யில் முதலீடு செய்தால் 12 முதல் 15% வருமானத்துடன் 30 ஆண்டுகளில் 1.5 முதல் 2 கோடி ரூபாய் வரை குவிக்க முடியுமாம். அரசிடம் கொடுத்து திருப்பி வாங்குவதால் பணவீக்கம் காரணமாக உண்மையான லாபம் குறைவே. அரசு ஊழியர்களின் பணத்தை பிடித்து சந்தை அபாயத்தை ஏற்க வைத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை போலவே தருவதாக சொல்வது ஓட்டுக்களை பெறும் ஏமாற்று வேலையே என கூறுகிறார்கள் சில பொருளாதார ஆய்வாளர்கள். கரிசோறு கேட்டவர்களுக்கு பழைய சோறு கொடுத்துவிட்டு விளம்பரம் தேடுவார்கள் சிலர். ஆனால் ஸ்டாலினோ சம்பளத்தை பிடித்து கொண்டும் பழைய சோற்றையே கொடுப்பதாக விமர்சிக்கிறார்கள் ஆசிரியர்கள். 2021 தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடரும் என உறுதியளித்த ஸ்டாலின் இப்போது இந்த கலப்பு திட்டத்தை திணிப்பது கருணாநிதி பாணி ஏமாற்று வேலைதான். அரசுக்கு ஆதரவாக சில போராட்டக்காரர்கள் சிலாகித்தாலும் பெரும்பாலான அரசு ஆசிரியர்கள் இதை நாக்கில் தேனை வைத்து விஷத்தை கொடுக்கும் செயலாகவே பார்க்கிறார்கள். வெள்ளித்தட்டில் சுடுசோறு சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தங்கத்தட்டில் பழைய சோற்றை திணிக்கும் இந்த கருணாநிதி தரமான ஏமாற்று வேலைக்கு எதிராக போராடுங்கள் என கோரிக்கை வைக்கிறார்கள் அரசு ஊழியர்கள்.